சார், அதிமுகவை இந்த அதல பாதாளத்துக்கு கொண்டு போனதனுடைய பொறுப்பு எடப்பாடிக்கு தான். ஏன் எம்ஜிஆர் அதிமுக அதிமுக பேர் வச்சாரு? ஒரு அகில இந்திய கண்ணோட்டம் வேணும். ஜெயலலிதாமியார் ஒரு தேசிய கண்ணோட்டத்தோட தான் இருந்தாங்க. இந்த சில்லறை எலமெண்ட்ஸ் கூட சேர்த்து தேசியத்தை தொலைத்து விட்ட எடப்பாடியால் அதிமுகவுக்கு வாழ்வில்லை. ஒரு 2 பேர் கருத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த கருத்தை விவாதிக்கப்படும், அவ்வளவுதான். ஆனால் அந்த கருத்தை சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல? பண்ணிருக்கலாமே. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஏன் பண்ணல? அவர் ஜெயில இருக்கும்போது ஏன் பண்ணல? அப்போ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் வருமே தவிர அரசியல்ல ஒருத்தருக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காலகட்டத்துல. ஏன்னா இதே சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எல்லா கட்சிகளையும் இணைக்க வேண்டும் என்று வேலை பார்த்தவர் தான். உங்களாலதான் எங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போச்சு, ஆகையினால பாரதிய ஜனதா கட்சியை விட்டு நாங்க வந்துட்டா எல்லா முஸ்லீம் எல்லா கிறிஸ்தவரும் எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க அமோகமா ஜெயிச்சிருவோம். இப்போ மைனாரிட்டி எங்களுக்கு ஓட்டு வரும் என்று சொல்லிட்டு இனிமே நாங்க அந்த தப்பு பண்ணமா STPI என்று சொல்லக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பை வெறும் நாம் தமிழரை விட பின்னால போயிட்டீங்களே, ராமநாதபுரத்துல ஒரு 9% ஓட்டு தானே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எந்த பத்திரிகையாளரும் ADMK கேட்கவில்லை. பிஜேபியில இருந்து பிரிஞ்சு போன கொஞ்ச நாள் தலையில நெத்தில வீபதி வைக்காம அலைந்து கொண்டிருந்தார். அப்பெல்லாம் எல்லாரும் கேள்வி பண்ணாங்க, ஏன் திருநீர் கூட நீ வைக்க மாட்டியா அவருக்கு? அப்ப இதுக்காக ஏமாத்ததுக்கு தான் வச்சான்னு சொன்ன பிறகுதான் எடப்பாடி தலைமை மாறினால்தான் அதிமுக உருப்படும், இல்லைன்னா உருப்படாது. தீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் சார். வணக்கம். வணக்கம் பிரபா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஓகே சார், எப்படி நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நீங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி அமைச்சரவை எல்லாமே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இருந்தாலுமே பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பயத்தோட, ஏன்னா கூட்டணி இவ்வளவு நாள் கடைசி ஒரு 10 ஆண்டு காலம் கூட்டணி இல்லாம தன்னிச்சையா பதவியேற்று சுதந்திரமா ஆட்சி அமைச்சிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில கூட்டணியோட ஆட்சி அமைக்கிறது, நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி அமைச்சிருக்கிறது ஒரு பயத்தோட ஆட்சி அமைச்சிருக்காரு. கூட்டணியோட ஆட்சி அமைச்சாலுமே சுதந்திரமா செயல்பட முடியாது, அவர் ஒரு கட்டி போட்ட ஒரு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசுறாங்களே, எப்படி சார் இருக்கு? அதாவது மோடிக்கு இதுல என்ன பயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பயத்துக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஏனென்றால் இதை விட மோசமா இருக்கு இந்தி கூட்டணி. 230 சீட் இருக்கு. அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் யாராலையும் அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது. எத்தனை பேரை கூப்பிட்டாலும் ஆட்சிக்கு வர முடியாது. 1984 அப்புறம் காங்கிரஸ் கட்சி 232 சீட்டை தாண்டினதே கிடையாது. கடந்த 3 தேர்தலா அவங்க மொத்தம் எடுத்த சீட்டே 195. இப்ப எடுத்திருக்கிற 200 பாஜகவுடைய 240 அவங்க 3 தேர்தலா சேர்த்தும் தொடரல. அவர்கள் 3 டிஜிட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வரவும் இல்லை. அவர்களுக்கு என்ன பிரச்சனை? எதையாவது கிளப்பி விடணுங்கிறதுக்காக சொல்றாங்க. மோடி பயப்பட வேண்டிய அவசியம் எந்த வழியும் கிடையாது. அவங்கதான் பயப்படணும். ஏனென்றால் நிதிஷ்குமார் இண்டி கூட்டணியை ஆரம்பித்தவரே அவர் தான். ஆரம்பித்தவருக்கு அவர் ஆரம்பிக்கும் போது தனக்காக ஒரு குறிப்பிட்ட மரியாதையோடு ஆரம்பித்தார். அந்த மரியாதை கிடைக்கவில்லை, வெளியில வந்துகிட்டார். அப்ப காங்கிரஸ் கூட்டணி அவமானப்படுத்தப்பட்டுதான் நிதிஷ் வெளியில வந்திருக்காரு. இனிமே போக மாட்டார். சந்திரபாபு நாயுடு தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஜெகன்மோகன் ரெட்டி என்னை ஜெயில போட்ட போது எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வரல. நான் அமித்ஷாட்ட என் பையன் பேசின பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்தது, அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன்னு சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார். ஆகையினால இதே சந்திரபாபு நாயுடுவும்
எதிர்கட்சிகளை ஒன்று சேர்க்க வேண்டும், பிஜேபிக்கு எதிரான ஒரு முயற்சி பண்ணவர் தான் ஒரு காலத்துல. இவர்களெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டதுனாலதான் இன்னைக்கு காங்கிரஸுக்கு போகாம இந்த பக்கமா வந்திருக்காங்க. இப்படி வந்திருக்கிற பாஜக சந்திரபாபு நாயுடு அவமானப்படுத்திருக்காங்க சார். ஏன்னா மாமனாரை முதுகில் குத்தியவர் தான் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்களே சார். அதாவது அரசியல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். ஒரு காலத்துல ஒருத்தர் இதா இருந்திருப்பார், அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் யாரால் அவமானப்பட்டு வந்திருக்கிறார்கள்ங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். நிதிஷ் இந்திய கூட்டணி ஆரம்பித்தவரே இன்னைக்கு அங்க இல்லை என்பது உண்மை. சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல? பண்ணிருக்கலாமே. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஏன் பண்ணல? அவர் ஜெயில இருக்கும்போது ஏன் பண்ணல? அப்போ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் வருமே தவிர அரசியல்ல ஒருத்தருக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காலகட்டத்துல. ஏன்னா இதே சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எல்லா கட்சிகளையும் இணைக்க வேண்டும் என்று வேலை பார்த்தவர் தான். அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி. நீங்க ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்ல முடியுமானால், நீங்க அந்த மினிஸ்டரவையை பாருங்க. அதே மினிஸ்டர்ஸ் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. டாப் அதாவது ஹோமா இருக்கட்டும், டிஃபென்ஸா இருக்கட்டும், நிதியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னலாக இருக்கட்டும். அப்போ அந்த தொடர்ச்சி இருக்கணுங்கிறதுல சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ யாரும் மாற்றுக்கருத்து இல்லாதவர்கள்னு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது எனக்கு என்னமோ இந்த கூட்டணி ஆட்சி இன்னும் பலமாக இருக்கும். காங்கிரஸ் ஒரே ஒரு பிஜேபி திட்டிட்டு இருந்ததுக்கு பதிலாக இப்ப எல்லாரும் சேர்ந்து திட்டுவாங்க, அப்படித்தான் நான் நம்புறேன். இன்னும் தேவையானால் இந்த கூட்டணி ஆட்சி ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா இந்திய கூட்டணி விட்டு இந்திய கூட்டணியிலிருந்து பழுத என்டிஏக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் நான் பாக்குறேன். ஏன்னா அது கலகலத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பவுமே அதுல மார்க்சிஸ்ட் கிடையாது, எலெக்ஷனுக்காகத்தான் நின்னாங்க. இப்பவுமே அதுல ஆம் ஆத்மி கிடையாது, எலெக்ஷனுக்காகத்தான் நின்னாங்க. இப்பதே அதுல மம்தா கிடையாது, எலெக்ஷனுக்காகத்தான் நின்னாங்க. அப்புறம் எங்க இருக்கு அந்த கூட்டணி? இப்ப மம்தாவுடைய நம்பரை கழிச்சிருங்க, ஆம் ஆத்மி நம்பரை கழிச்சிருங்க, கம்யூனிஸ்ட் நம்பரை கழிச்சிருங்க, இந்திய கூட்டணியுடைய நம்பர் என்ன எனக்கு சொல்லுங்க. 160ல இருந்து 180 அந்த அளவுக்கு தான் சார் வரும். இருந்து என்ன பண்ண போறாங்க சார்? காங்கிரஸை 232 தானே 84க்கு அப்புறம். இப்பவே 99 வச்சுட்டு என்ன பண்ண முடியும் உங்களால? அதனால இதெல்லாம் வீணான கற்பனைகள், கதைகள், அவ்வளவுதான். சரி, ஓகே சார். அதே மாதிரி நேரத்துல பார்த்தாலுமே பட்டியல் சமூகம் மிகப்பெரிய அளவுல இதுல அமைச்சரவையில முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தாலுமே கிட்டத்தட்ட கடைசியா பார்த்த இந்த லோக்சபா தேர்தலுமே தனி தொகுதியில எந்த ஒரு இடத்துலயுமே பெரிய அளவுல பாஜக ஜெயிக்கல. அதாவது மிகப்பெரிய அளவு ஒரு மார்ஜின்ல ஜெயிக்கவே இல்லை சார். திருப்பியும் சொல்றேன் சார், 10 பேர் பட்டியல் இதுல இருந்து மினிஸ்டராக இருக்கிறாங்க. ஏன்னா 5 பேர் எஸ்டி பழங்குடியினர்ல இருந்து இருக்கிறாங்க, சிறுபான்மையினர்ல இருந்து 5 பேர் இருக்கிறாங்க, 27 பேர் ஓபிசி இருக்கிறாங்க. இதை விட என்ன அதிகமா இருக்கு? இஸ்லாமியர் வரமாட்டாங்களா சார்? அப்போ என்னங்க சிறுபான்மையினர்ல இஸ்லாமியர்கள் வரமாட்டாங்களா? இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்ங்கிற கேள்விதானே. அதான பிரச்சனை. இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு சில ரிசர்வேஷன் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி கூட அவர்கள் சேருவதில்லை. சேர்ந்து வெற்றி பெற்றவர்களை நாம என்னைக்குமே விலக்கி வைக்கிறதுல அவர்களுக்கு நல்ல கௌரவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஒரு இஸ்லாமியரை ஜனாதிபதி ஆக்கினதே பாரதிய ஜனதா கட்சி, அப்துல் கலாம. அதெல்லாம் இந்த கேள்வி இவர்கள் கேட்க முடியாது. அதாவது வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு முக்கிய மினிஸ்டர், இந்த மாதிரி இருந்த அரசாங்கம் தான் அது. அதனால இந்த கேள்விக்கு இடமில்லை. இஸ்லாமியர்கள் அவர்களாக தங்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாறும். ஏன்னா ஜனநாயகத்துல ஒரு கட்சியை, ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அப்ப இஸ்லாமியர்கள் தான் உள்ள வரணும், இஸ்லாமியர்கள் தான் ஓட்டு போடணும், இஸ்லாமியர்கள் தான் ஓஹோ தேசம் பெருசு மதத்தை விட அப்படிங்கிற எண்ணத்தோட வரணும்.
ஆனா துரதிருஷ்டவசமாக இஸ்லாம் என்பது அவருடைய ஜமாத்தின் கைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. சில பயங்கரவாதிகள் கையில, சில பிரிவினைவாதிகள் கையில, சில மத போதகர்கள் கையில மாட்டிக்கொண்டிருக்கிறது. இது அவர்களாகவே அவர்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன். சரி, ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்ப தேசிய அரசியல் போனோம். அதே மாதிரி பாஜக தமிழக அரசியல்ல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல முன்னேறி வந்திருக்கு. மிகப்பெரிய அளவுல வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கு. அப்படி இருந்தாலுமே தமிழகத்துல வந்து பாஜகவுக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் இருந்துகிட்டே இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று போய்கிட்டே இருக்கு சார். அது உண்மையாலும் என்னதான் சார் நடக்குது? ஏன்னா கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவர் சொல்றாங்க. கூட்டணி இல்லாம இருந்தனால இப்ப நான் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தலைவர் சொல்றாங்க. இது என்ன மாதிரியான ஒரு போக்கு சார் காட்டுது? உட்கட்சி பூசல் எதுவுமே இல்லை சார். கட்சிக்குள்ள எந்த பூசலும் இல்லை. யாரும் அப்படி அணிதிரளவும் இல்லை. ஒரு 2 பேர் கருத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த கருத்தை வந்து விவாதிக்கப்படும், அவ்வளவுதான். ஆனால் அந்த கருத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்க பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்க? உங்களாலதான் எங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போச்சு, ஆகையினால பாரதிய ஜனதா கட்சியை விட்டு நாங்க வந்துட்டா எல்லா முஸ்லீம் எல்லா கிறிஸ்தவரும் எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க அமோகமா ஜெயிச்சிருவோம். ஒண்ணும் ஜெயிக்கல. சரி, உங்களால்தான் நாங்க தோல்வி அடைந்தோம், ஆகையினால எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்கிறதுனாலதான் இப்ப 7 இடத்துல டெபாசிட் போயிடுது. கட்சி இருந்தா டெபாசிட்டாவது காமிச்சிருக்கும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வளர்த்த ஒரு கட்சி 2014 37 எம்பிக்களை பெற்ற ஒரு கட்சி எடப்பாடி வந்த பிறகு தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 7 இடத்துல டெபாசிட், 10வது முறை தேர்தல் தோல்வி, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிருக்கிறது. 81 அசம்பிளியில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது. அவர்கள் வரவில்லை. அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தனித்தட்ட முறையில சாதித்து காட்டியிருக்கிறது. இனிமே எந்த அதிமுக காரனும் ஒன்னாலதான் நான் தோந்தேன்னா நாக்கு மேல பல்ல போட்டு பேசக்கூடாது. உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு வந்துரும் அப்படின்னு கற்பனையில மிதக்க கூடாது. பிஜேபி இல்லை என்றால் உங்களுக்கு டெபாசிட் போகிறது அப்படின்னு அதிமுக காரணங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கூட நீங்க என்கிட்ட பிரபாகர் கேள்வி கேட்கறீங்க. இந்த கேள்வியை எங்க பிஜேபி இல்லைன்னா நாங்க சாதிக்கிறோம் சொன்னீங்களே, 7 இடத்துல டெபாசிட் போயிட்டு 13 இடத்துல 2வது இடத்துக்கு போயிட்டீங்களே, கன்னியாகுமரியில வெறும் நாம் தமிழரை விட பின்னால போயிட்டீங்களே, ராமநாதபுரத்துல ஒரு 9% ஓட்டு தானே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எந்த பத்திரிகையாளரும் ஏடிஎம்கே கேட்கவில்லை. எப்படி திமுக கேட்கறது இல்லையோ அவங்க ஏடிஎம்கேயும் கேட்கறது இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையான விஷயத்தை பெரும்பாலான ஊடகங்கள் கூட மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கூட கேட்கறது இல்லைங்கிறது. அதே மாதிரி சார் இப்ப பாஜக உட்கட்சி பூசல் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஓகே, அதே நேரத்துல அதிமுகவிலையுமே மிக ஒரு சில பேர் வந்து கொடித்து வச்சிருக்காங்க எடப்பாடியார்களுக்கு எதிராகவே. ஏன் அப்படின்னா மிக பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சுட்டே வரனால சசிகலா அவர்களுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஓபிஎஸ் அவர்களுமே ஒரு 5 நிமிஷம் அவர் வந்து யோசிச்சிருந்தா கட்சி இந்த அளவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களா? அடுத்து வந்து அதிமுக வந்து ஒன்றிணையும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாமா சார்? சார், அதிமுகவை இந்த அதல பாதாளத்துக்கு கொண்டு போனதனுடைய பொறுப்பு எடப்பாடிக்கு தான். ஏன்னா எடப்பாடியை பொறுத்தளவுல அவரை வந்து ஒரு ஆன்டி ஹிந்துவாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கும்போது கூட எடப்பாடி முதல்வராக இருக்கும் போதுதான் RSS ரூட் மார்ச்சுக்கு தடை விதித்தார்கள். கருணாநிதி அரசாங்கத்துல தடை இருந்தது. முதல்ல இந்த இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் அமைப்புகள் கூட சேர்ந்துட்டு RSS ரூட் மார்ச்சுக்கு தடை விதித்தார். இப்போ மைனாரிட்டி எங்களுக்கு ஓட்டு வரும் என்று சொல்லிட்டு இனிமே நாங்க அந்த தப்பு பண்ணமா STBI என்று சொல்லக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பை, அரசியல் கட்சியை தன்னோட கூட்டணிக்கு சேர்த்து கொண்டார். இப்ப நீங்க திண்டுக்கல்ல STBI தான் நின்று இருக்கு. STBIக்கு எத்தனை முஸ்லீம் ஓட்டு போட்டான்னு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. யாரும் போட்டுக்க மாட்டாங்க. ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க. அதிமுக ஓட்டு மட்டும்தான் போயிருக்கு. முஸ்லீம் ஓட்டுகள் அப்படி அங்க இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான் போயிருக்கும். முடிஞ்சு போச்சா? அப்போ STBIக்கு கூட இஸ்லாமியர்கள் ஓட்டு போடவில்லை. ஆனால் இந்த STBI யாரு? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அரசியல்.
அது கூட போய் சேர்ந்துக்கிட்டு அயோத்தி ராமர் கோயில் ஒரு பிரம்மாண்டமான கோயில், ஜெயலலிதா ஆசைப்பட்ட கோயில். அயோத்தியில கோயில் இல்லை என்றால் வேறு எங்கு ராமருக்கு கோயில் வரும் என்று ஜெயலலிதா கேட்டாங்க. கரசேவாக்க நான் ஆள் அனுப்புறேன்னு சொன்னாங்க. தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினாங்க. அந்த அயோத்தியனுடைய பிராண பிரதிஷ்டை பத்தி அவருடைய நமது அம்மா பத்திரிகையில ஒரு வார்த்தை அன்றைய தேதியில வரல, 18. அதனால எடப்பாடி தன்னை மைனாரிட்டி ஓட்டுக்காக தனது ஹிந்துத்துவத்தை இழந்து கொண்டு, நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியில இருந்து பிரிஞ்சு போன கொஞ்ச நாள் தலையில நெத்தில வீபதி வைக்காம அலைந்து கொண்டிருந்தார். அப்பெல்லாம் எல்லாரும் கேள்வி பண்ணாங்க, ஏன் திருநீர் கூட நீ வைக்க மாட்டியா அவருக்கு? அப்ப இதுக்காக ஏமாத்துறதுக்கு தான் வச்சான்னு சொன்ன பிறகுதான் திருநீர் வைக்க ஆரம்பிச்சார். திருநீர் இல்லாம அலைந்து கொண்டிருந்தார். எஸ்சிபி கூட போன உடனே கட்சி அதல பாதாளத்துக்கு கொண்டு போனவர் எடப்பாடி. இன்னைக்கு 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கு, 13 இடத்துல பின்னால போயிருக்கு, 81 அசம்பிளில 3வது இடத்துக்கு போயிருக்குன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி மட்டும்தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது அதுல ஒரு ஹிந்துத்துவ நேச்சர் அந்த கட்சிக்கு இருந்தது, ஒரு தேசிய கண்ணோட்டம் இருந்தது. இப்ப சொல்றாருல அவரு, நாங்கள் என்றுமே மாநிலம் தான் இதெல்லாம பேசிட்டு இருக்கிறார். ஏன் எம்ஜிஆர் அதிமுக அதிமுகன்னு பேர் வச்சாரு? ஒரு அகில இந்திய கண்ணோட்டம் வேணுங்கிறது. ஜெயலலிதாமியார் ஒரு தேசிய கண்ணோட்டத்தோட தானே இருந்தாங்க. அதாவது இந்த சில்லறை எலமெண்ட்ஸ் கூட சேர்த்து தேசியத்தை தொலைத்து விட்ட எடப்பாடியால் அதிமுகவுக்கு வாழ்வு இல்லை. ஆகையினால தேசியம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு பாஜக கூட இருக்கிறாங்க, காங்கிரஸ் கூட இல்லை. திராவிடம் வேணும்னு நினைக்கிறவங்க திமுக கூட இருக்கிறாங்க, அதிமுக கூட இல்லை. இப்ப அதிமுகக்கு என்ன வேலை? அதிமுக தேவையில்லாமல் தன்னைத்தானே இன்சிக்னிபிகண்ட் இர்ரிலவெண்டாக மாத்தி இருக்கிறது. இந்த பெருமை எடப்பாடிக்கு தான் உண்டு. அதனால அதிமுக மாற வேண்டும் என்றால் எடப்பாடி தலைமை மாற வேண்டும். அவங்க ஒரு நாள் கொடி எடுத்துட்டு போனாங்கல்ல, அண்ணாமலையை மாத்துங்கன்னு. இப்ப நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக, ஒரு தொண்டனாக நான் சொல்லக்கூடியது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக, எடப்பாடி தலைமை மாறினால்தான் அதிமுக உருப்படும், இல்லைன்னா உருப்படாது. சரி, ஓகே சார். அதே மாதிரி நேரத்துல எடப்பாடிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி கொடி தூக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கணும் போகுதே சார். சார் அது அவங்களுக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ள. ஏன்னா இவ்வளவு பெரிய ட்ரப்பிங் கோயம்புத்தூர்ல வந்திருக்குன்னா எஸ்பி வேலுமணியினுடைய கோட்டை அது. அந்த கோட்டையில 3வது இடம் போயிருக்கிறோம். ஏதோ அதிர்ஷ்டம் டெபாசிட் வாங்கினது எல்லாம் அதுவும் போயிருக்கும். அப்போ அவருக்கு அந்த கோபம் இருக்காதா? என்னுடைய கோட்டையை சரித்து விட்டார் எடப்பாடின்னு ஒரு கோபம் அவருக்கு வராதான்? வரத்தானே செய்யும். அதுவும் ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல அவ்வளவு சீட்டையும் வாங்கி கொடுத்த ஒரு எஸ்பி வேலுமணிக்கு அந்த ஆதங்கம் வர்றதுல தப்புன்னு இருக்கு. பாஜக அதிக வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கு. அதே நேரத்துல இந்த பக்கம் ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா நேர் எதிரே கொள்கை கொண்ட நாம் தமிழர் கட்சியுமே மிகப்பெரிய அளவுல வாக்கு சதவீதம் வாங்கி மாநில கட்சியை அந்தஸ்து பெற்றிருக்கு. அதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னாலும் விசிகா மாநில கட்சி அந்தஸ்து பெற்று அவங்களும் ஒரு அங்கீகாரம் பெற போறாங்க. இந்த மாதிரி நேரத்துல பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவுல தமிழகத்துல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? சார், பாஜகவுக்கு தான் அடுத்த வாய்ப்பு இருக்கிறது, சந்தேகமே கிடையாது. அதாவது நீங்க பாருங்க, கார்பரேஷன்ஸ் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்லா ஓட்டு வாங்கியிருக்குங்க. சென்னை கார்பரேஷன் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு வாங்கியிருக்கிறது. மதுரை பேராசிரியர் சீனிவாசன் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. கோயம்புத்தூர் அண்ணாமலை அடிச்சு தூள் கிளப்பி இருக்கிறார், வர முடியலைங்கிறது வேற விஷயம். திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன், நாகர்கோயில்ல பொன் ராதாகிருஷ்ணன், வேலூர்ல ஏசி சண்முகம். இப்படி கார்பரேஷன் ஏரியா எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் நல்லா வந்திருக்கு. ரூரல்ல தான் இன்னும் ரெட்டை இலை வாடாமல் இருக்கிறது. ரூரல் இருக்கிறதுனாலதான் ஏடிஎம்கே இருக்கு. கார்பரேஷன்லாம் ஏடிஎம்கே தொலைஞ்சு போச்சு. அதை பார்த்துக்குங்க. நாம் தமிழர் கட்சி கார்பரேஷன் ஏரியாக்குள்ள எங்க இருக்குன்னு நீங்க கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்க. விசிகே வந்தார்கள் என்றால் விசிகே திமுகவினுடைய ஆதரவுனால வந்திருக்காங்களே தவிர சுயமாக வரல. நாம் தமிழர் சுயமாக வந்திருக்காங்க, நாம ஒப்புக்கொள்ளலாம். ஆனா அதுக்கு காரணம் தொடர்ந்து அவர்கள் தனியாகவே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. ஆகவேனால்தான் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து விட்டார். ஆனால் எந்த காலத்திலையும் நாம் தமிழர் பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டியாக மாற முடியாது. நாம் தமிழர் திராவிட கட்சிகளுக்குத்தான் போட்டியாக மாறும்.
திராவிட கட்சிகள் திராவிடத்தையும் ஏமாத்தி கொண்டு தேசியத்தையும் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தமிழர் போட்டியாக வேண்டும். தேசியத்தை ஏமாத்தி கொண்டிருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டியாக இல்லை என்று நிறுவனமாகிவிடும். அதனால நாம் தமிழர்களுடைய ஸ்பேஸ் வேறங்க. அவங்க தனியாக வருவார்கள், நல்லா வருவாங்க, அதுல மாட்டு கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்க போறதா ஒரு பேச்சு ஒண்ணு போய்கிட்டே இருக்கு சார் நாம் தமிழர் கட்சி. அத்தைக்கு மீசை முளைக்கட்டுமே, விஜய் கட்சி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையா பார்ப்போம், இல்ல விஜய் விரும்புறாரா இல்லையா பார்ப்போம். அதை நமக்கு இப்போதே சொல்ல முடியாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எல்லாத்துமே நம்ம நேர்கூடையும் ரொம்ப பயிரிட்டீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி பிரபாகர், நன்றி.